ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக்கி வரும் கூலி திரைப்படத்தில் தனது பாடல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். தங்கமகன் படத்தில் இடம்பெற்றிருந்த வா வா பக்கம் வா என்ற பாடலை உரிய அனுமதி பெறாமல் பயன்படுத்தியிருப்பதாகவும் புகார் ஒன்று எழுந்திருக்கிறது. கூலி திரைப்படத்தில் தனது பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, இது குறித்தான விவரங்கள் என்ன? வணக்கம். கூலி திரைப்படத்தில் தனது பாடலை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு இசையமைப்பாளர் இளையராஜா சார்பில் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. நடிகர் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி வரும் கூலி திரைப்படத்தில் தனது பாடல் பயன்படுத்தப்பட்டதாக கூறி இசையமைப்பாளர் இளையராஜா தரப்பில் பட தயாரிப்பு நிறுவனமான சன் பிக்சர்ஸ் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டிருக்கிறது. இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் தியாகராஜன் என்பவர் அனுப்பியுள்ள இந்த நோட்டீஸில் நடிகர் ரஜினியின் கூலி படத்தின் டீசரில் தங்கமகன் படத்தில் இடம்பெற்றிருந்த வா வா பக்கம் வா என்ற பாடலை உரிய அனுமதி பெறாமலும் ராயல்டி செலுத்தாமலும் பயன்படுத்தியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். கூலி படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் தனது விக்ரம் 2, ஃபைட் கிளப் போன்ற படங்களில் இளையராஜாவின் பாடல்களை முறையான அனுமதி பெறாமல் பயன்படுத்தியுள்ளதாகவும் அந்த நோட்டீஸில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. வா வா பக்கம் வா பாடலை உருவாக்கியவர் என்ற முறையில் பதிப்புரிமை சட்டப்படி இளையராஜா தான் முழு உரிமையாளர் என்பதால் முறையாக உரிமை பெற்று பாடலை பயன்படுத்த வேண்டும் அல்லது பாடலை நீக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இல்லாவிட்டால் பதிப்புரிமையை வேண்டுமென்றே மீறியதாக கருதி உரிமையல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அந்த நோட்டீஸில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணா.